என்னடி வீடு பிடிச்சிருக்கா உனக்கு? இது என்ன கேள்வி அரவிந்த்? நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போதுமா? நீங்க எங்க இருந்தாலும் எனக்கும் அந்த இடம் ரொம்ப 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 பிடிக்கும். அது சரி, இப்ப சொல்ற மாதிரி எப்பவுமே சொல்வியாடி? போங்க அரவிந்த், இது என்ன டவுட்டா கேக்குறீங்க? எப்பவுமே இந்த ரித்து இப்படிதான். சும்மா கிட்ட ரித்துமா, லவ் யூ டி. போங்க. உனக்கு உங்க அம்மா அப்பா விட்டுட்டு வந்திருக்கோன்னு ஏதோ ஃபீலிங்கா இருக்காடி? ஆமா அரவிந்த், இங்க வந்தபோது எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்கா இருந்ததுதான். ஆனா நீங்க என் கூடவே இருப்பீங்கல்ல, அதனால அந்த ஃபீலிங் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லலாம். கவலைப்படாத ரித்துமா, நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். நான் மட்டும் இல்லை, அம்மா அப்பா அண்ணன் நிம்மி எல்லாருமே. போதுமா? ஆமா அரவிந்த், நீங்க இது சொல்லவே வேணாம். நானே பார்த்தேனே. எனக்கு சமைக்க தெரியல, ஆனா அத்தையும் நிம்மியும் என்னை ஒரு வேலையும் செய்யவில்லை தெரியுமா? அவங்களே எல்லாமே செஞ்சுட்டாங்க அரவிந்த். நான் சீக்கிரமா சமைக்க கத்துக்கிறேன் அரவிந்த். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எதுவும் சொல்லாதீங்க. நீ சமைக்கவே இல்லைனாலும் பரவாயில்லடி, அம்மாவும் சரி நிம்மியும் சரி அவங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதுக்காக நம்ம எதுவும் பண்ணாமலும் இருக்கக்கூடாது. சும்மா லைட்டா என்னென்ன உன்னால பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணு, போதும். ஓகேவா? புரியுதுங்க. மற்ற வேலைலாம் செய்ய தெரியும், அதெல்லாம் செஞ்சிருவேன். சமையல் மட்டும்தான் நமக்கு வராது, அதையும் சீக்கிரத்துல கத்துக்கிறேன். போதுமா? என் அரவிந்த்காக சீக்கிரமா கத்துக்கிறேன். சரிம்மா, நீ பொறுமையாவே கத்துக்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஆனா இன்னொன்னு அரவிந்த், இல்ல, ஒரே வீட்டுல 2 மருமக இருந்தா சண்டை வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீயும் நிம்மியும் போட்டுக்க மாட்டீங்க தெரியும். ஆனாலும் சொல்ல வேண்டியது என் கடமை இல்ல. நிம்மி எதனா பண்ணாலும் நீ விட்டு கொடுத்து போமா. நீ எதுவும் பண்ண மாட்ட எனக்கு தெரியும், நிம்மியும் எதுவும் பண்ண மாட்டாதான். இருந்தாலும் சரி சரி, மென்னு கூட்டி முழுங்கி பேச வேணாம். புரியுது புரியுது, நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க கூடாது, அதானே? நீங்க கவலையே படாதீங்க, நான் நிம்மி எதுவும் சொல்ல மாட்டேன். அதே போல நிம்மியை பத்தி எனக்கு தெரியும், நிம்மியும் என்னை எதுவும் சொல்ல மாட்டா, எதுவும் பண்ண மாட்டா, எனக்கு தெரியும். அதனால எங்க 2 பேருக்குள்ள கண்டிப்பா சண்டை வரதுக்கான வாய்ப்பே இல்லை. நீங்க இதை பத்தி எல்லாம் கவலைப்படுறீங்க அரவிந்த், நாங்க பாத்துக்கிறோம். எப்பவுமே இப்படியே இருந்துட்டா ரொம்ப சந்தோஷம் இருக்குமா. உங்க 2 பேருக்கு இடையில எதுவும் வராது எனக்கு தெரியும். ஆனாலும் சொல்லணும்ல, அதுக்காக தாண்டி சொன்னேன். சண்டை மட்டும் வேணாண்டி, எங்க அம்மா இதெல்லாம் பாத்துக்க மாட்டாங்க, பாத்துக்கோங்க. கவலைப்படாதீங்க அரவிந்த், நான் இருக்கேன், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனைகளும் வராது. நான் நிம்மி அட்ஜஸ்ட் பண்ணியே போவேன். நிம்மி என்ன அட்ஜஸ்ட் பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நாங்க 2 பேரும் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணியே தான் போவோம். போதுமா? புரியுது ரித்துமா, எப்பவும் இப்படியே இருந்துட்டா ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நாளையில இருந்து நான் ஆஃபீஸ்க்கு போகணும்டி, ஓகேவா? ஆஃபீஸ்க்கு போகணுமா அரவிந்த்? எனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்கும்ல. நீங்களும் ஆஃபீஸ் போயிடுவீங்க, அருண் மாமாவும் ஆஃபீஸ் போயிடுவாங்க, ஏன் நிம்மியும் காலேஜ் போயிடுவா. நானும் அத்தையும் மட்டும்தான் வீட்லயே இருப்போம். போர் அடிக்கும் அரவிந்த். நானும் ஆஃபீஸ்க்கு போட்டா? கண்டிப்பாடி, உனக்கு என்ன வேலை பிடிச்சிருக்கோ நீ தாராளமா செய்யலாம். என்ன ஜாப் எதனா பார்த்து வைக்கவா? ஆமா அரவிந்த், எனக்கு ஒரு நல்ல ஜாப் பாருங்களேன். ஏன் கார்த்திகான ஆஃபீஸ்லேயே பாருங்களேன், நானும் உங்க கூடவே வருவேன்ல. கண்டிப்பா, இதுக்கு என்ன பார்த்துட்டா போகுது. சரி, நாளைக்கு உனக்கு வேலையை கேட்டுட்டு வந்துடுறேன், ஓகேவா? நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலையில போய் ரொமான்ஸ் பண்ணலாம். போங்க, மூஞ்சி பாரு, போடா. என்னடி உண்மையை சொல்றேன், அப்புறம் ரொமான்ஸ் பண்ணணும்ல. சரி சரி, இப்போ கூட பாரு டைம் ஆயிடுச்சு, நம்ம போலாமா? சி போடா பொறுக்கி பையன். என்ன மணிமி, கிச்சனுக்கு வந்துட்டு என் முகத்தையே பார்த்துட்டு இருந்தா எப்படி? போய் காஃபியை போட்டு எடுத்துட்டு வா. காஃபினா வெறும் காஃபியை மட்டும் எடுத்துட்டு வராத, காஃபிக்கு நல்லா சைடிஷா பஜ்ஜியோ சொஜ்ஜியோ அந்த மாதிரி எதனா செஞ்சு கொண்டு வா, புரியுதா? வா. ஓ, காஃபி மட்டும் போதாது உங்களுக்கு, கூட சைடிஷா எதனா வேணும், அப்படிதானே சித்தி? ஏன் உனக்கு தமிழ் தெரியாதா என்ன? தமிழ்ல தானே சொன்னேன், இன்னொரு வாட்டி கேட்டுக்கிறேன். ஆமா ஆமா, ஓ சீக்கிரம் பண்ணு. ஓ தாராளமா பண்ணிடலாம் சித்தி, இதுல என்ன இருக்கு? ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு பாத்துக்கோங்க. இப்ப நான் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே, சொல்லட்டுமா சித்தி? விஷயமா? என்ன விஷயம்? இங்க பேர் இந்த வளவலன்னா பேசிட்டு இருக்காத, எனக்கு வேற தலை வலிக்குது. சீக்கிரமா காஃபியை போட்டு கொடுத்துரு, அப்புறமா நீ என்ன விஷயம் வேணா சொல்லிட்டு கடை, நான் கேட்கறேன். இப்ப முதல்ல காஃபியை போடு, கேட்டேன் பேர் சைடிஷ் அது மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வா போ. இல்ல, கல்யாண மண்டபத்துல ஒரு விஷயம் நடந்தது, அதை பத்தி உங்ககிட்ட பேசலாமேன்னு எனக்கு தோணுச்சு, அதுதான். சரி விடுங்க, பேச வேணாண்ணா, நான் போய் மாமா கிட்டேயே பேசிக்கிறேன் அதை பத்தி. என்னது கல்யாண மண்டபமா? என்ன சொல்றா இவ? ஒருவேளை
நம்ம ஆள் வச்சு கடத்த சொன்னோமே அதை பற்றி தான் சொல்கிறாளோ? ஐயோ, என்னன்னு ஒன்றும் புரியலையே. சரி, இவளை பேச விடுவோம், அப்போ தான் நமக்கு என்ன ஏதுன்னு தெரியும். நிமி, இருமா, நீ இப்போ காஃபி போட வேணாம், ரொம்ப அவசரம்லாம் இல்லை. நீ ஏதோ கல்யாண மண்டபம் ஏதோ விஷயம் பேசணும்னு சொன்னியே, என்னம்மா அது? சொல்லுமா, சித்திக்கிட்ட சொல்லு, எதுவாக இருந்தாலும் சித்திக்கிட்ட சொல்லுமா. கண்டிப்பாக சித்திக்கிட்ட தான் சொல்லணும், ஏன்னா இது சித்தி பார்த்த வேலை இல்லை. அப்ப சித்திக்கிட்ட சொல்லணுமா இல்லையா? என்ன சித்தி, சொல்லிட்டுமா? ஆஹா, இவ அதை தான் சொல்கிறான்னு நினைக்கிறேன். என்ன எல்லாமே தெரிஞ்சிட்டு இருக்குமோ? அந்த படுபாவி இவகிட்ட எல்லாத்தையும் உளறிட்டானா? என்ன நடந்ததுன்னு தெரியலையே. என்னம்மா நிம்மி, ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. என்னம்மா நிம்மி? இது பொடி வச்சு பேசுறது இல்ல, நடந்ததை பேசுறேன். ஆமா, கல்யாண மண்டபத்துல நீ என்ன வேலை பார்த்துருக்க தெரியும்ல. நீ பார்த்த வேலையை மட்டும் நான் என் மாமா கிட்ட சொன்னேன், உன்னை கண்டந்துண்டமா வெட்டி குழி தோண்டி புதைச்சிருவாரு பாத்துக்க. ஏய், என்ன திடீர்னு மரியாதை குறையுது உனக்கு? நீ வா போன்னு பேச. என்ன, நான் என்ன பண்ணேன் மண்டபத்தில்? நான் எதுவும் பண்ணலையே. என்ன ஏதோ முட்டாள்தனமா ஏதோ பேசிட்டு இருக்க? முட்டாள் அது இதுன்னு சொன்ன வெட்டிடுவேன் ராஸ்கல். என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் யாருன்னு இன்னும் உனக்கு முழுசா தெரியல. ஐயோ, என்ன எலி மாதிரி இருந்துட்டு புலி மாதிரி பாயிரா? இவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அடக்கி வாசிக்கிறது தான் கரெக்ட். என்ன முறைக்கிற? முறைச்ச உன் கண்ணாமொழி ரெண்டுத்தையும் நோண்டி உன் கையில கொடுத்துருவேன் பாத்துக்க. அது எப்படி? என்ன கடத்துறதுக்கு நீ ஆள் ஏற்பாடு பண்ணிருக்க. உன் ஆள் ஒரு டம்மி பீஸ்ன்னு உனக்கு தெரியாம போயிடுச்சு. என்ன என்னம்மா பேசுற நீ? நானும் கடத்த சொன்னா என்ன? அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீ தேவையில்லாமலாம் ஏமா பழி போடாத. அடைச்சி வாய மூடு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நடிக்கிறியா? ஒன்றும் தெரியாத மாதிரி என்கிட்ட நடிக்கிறியா? இங்க பார், யார வேணாலும் நீ ஏமாத்தலாம், இந்த நிம்மிய யாராலையும் ஏமாத்த முடியாது. கல்யாணம் அன்னைக்கே உன் வண்டவாளத்தை தண்டவாளம் ஏற்றி உன்னையும் உன் பொண்ணையும் என் மாமா கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுற மாதிரி பண்ணியிருப்பேன். உங்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் தண்டனையை கொடுத்து அனுப்பிடக்கூடாதுன்னு தான் இவ்வளோ தூரம் வர வச்சிருக்கேன். இங்க பார், என்ன விட்டா பேசிக்கிட்டே போற? என் அனுபவம் வயசு, பார்த்து பேசு. வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசு. அது எப்படி உனக்கு மரியாதை? நீ பெத்த பொண்ணையே கூட்டி கொடுக்க பார்க்குற, உனக்கு மரியாதை ஒரு கேடா? என்னடா இவ எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாளே, நம்ம போட்ட பிளானை கூட புட்டு புட்டு வச்சிருவா போல இருக்கே அப்படின்னு தானே யோசிக்கிறேன். இங்க பார், என்னையும் என் மாமாவையும் பிரிக்கிறதுக்கு நீயும் பொண்ணும் பெரிய திட்டம் திட்டுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க நினைக்கிறதெல்லாம் கண்ணம்புல கூட நடக்காது. உங்க எண்ணத்தை மாத்திக்கோங்க. நல்ல புத்தியோட இந்த வீட்டை விட்டு போகணும்னு மனசுல வச்சுக்கோங்க. இல்ல நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு செருப்படி வாங்கிட்டு தான் இந்த வீட்டை விட்டு போவேன்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. தாராளமா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். என்னடி தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க? ஆமா, உன்னை கடத்த சொன்னது நான் தான், ஆளை வச்சு கடத்தணும்னு ஏற்பாடு பண்ணது நாங்க தான். என்ன பண்ண போற? என்ன போய் அருண்கிட்ட சொல்ல போறியா? போய் சொல்லு, அதுக்கு என்ன சாட்சி உன்கிட்ட இருக்கு? சித்தி, ரத்தம் சுண்டி போய் ஆடி அடங்குற வயசுல உனக்கே இவ்வளோ இருக்குன்னா ஆட்டமே இப்பதான் ஆரம்பிக்க போறோம். ரத்தம் சூடா இருக்கிற வயசு இது, எனக்கு எவ்வளவு இருக்கும்? நீ யோசிச்சத நான் யோசிக்காமலா விட்டுருவேன்? கையில சாட்சி இல்லாமலா இவ்வளவு கெத்தா பேசுவேன்? ஏய், என்ன என்ன சொல்ற? என்ன என்ன உன் கையில சாட்சி இருக்கு? சித்தி, நீ என்னை கடத்த சொல்லிட்ட. கடத்த சொல்லிட்டு சும்மா இருந்தா பரவாயில்ல, நீ வேற ஒரு வேலையும் பார்க்கணும்னு நினைச்ச பாரு. என்னை கடத்திட்டு அவனுக்கு பலியாடாக்கணும்னு நினைச்ச பாரு, அங்கதான் நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. அந்த தப்புக்காகவே உன்னை நான் இல்லை, என் மாமா உன்னை கண்டந்துட்டமா வெட்டி போட்டுருவான். என் புருஷனுக்கு இந்த விஷயம் தெரியாத வரைக்கும் நீ உன் உயிரை காப்பாற்றிக்கலாம். ஆனால் என் புருஷனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது, நீ இல்லை, உன் பொண்ணோட எலும்பு கூட இங்கே கிடைக்காது பார்த்துக்க. இந்த விஷயம் எனக்கும் செல்வானாக்கு மட்டும்தான் தெரியும். செல்வானா அன்னைக்கே என் புருஷன்கிட்ட இதை சொல்கிறேன்னு சொன்னார். நான் தான் அவரை கட்டுப்படுத்தி வச்சுருக்கேன். அவர் எப்போ நினச்சாலும் என் புருஷன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவார். அப்படி சொல்லிட்டாரு, நீயும் பொண்ணும் அன்னைக்கே செத்துட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க.
அது மட்டும் இல்ல, என்னை கெடுக்கவும் என்னை கடத்தவும் ஒருத்தனை அனுப்பின பாரு. அவன் இப்ப செல்வான கஸ்டடியில தான் இருக்கான். எப்போ நினைச்சாலும் உன்னை கோத்து விட்டுட்டு அவன் கலந்துக்கும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு. நல்லவளா மாறுறதுக்கு ட்ரை பண்ணு. நீ மட்டும் இல்ல, உன் பொண்ணையும் சேர்த்து தான் சொல்றேன். நல்லபடியா வெளியில அவளுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளை குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுத்த பாரு. நீயும் ஒரு நல்ல அம்மாவா நடந்துக்க பாரு. எங்களை எங்க அம்மா இப்படிதான் வளர்த்துருக்காங்க. அடுத்தவங்க நமக்கு கெடுதலே பண்ணாலும் அவங்களுக்கு நம்ம நல்லதுதான் பண்ணணும்னு எங்க அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. அதனாலதான் நீ எனக்கு இவ்வளவு பண்ணியும் உன்னை பத்தியும் உன் பொண்ணை பத்தின விஷயத்த என் புருஷன்கிட்ட நான் சொல்லாம இருக்கேன். சொல்ற மாதிரி வச்சுக்காத. கண்டிப்பா நானா சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க எதனா பண்ணீங்க என் புருஷனுக்கே தெரிய வந்துடும். பார்த்துக்கோங்க. இன்னொரு வாட்டி என்னையும் என் புருஷனையும் பிரிக்கணும், என் புருஷன் கூட உன் பொண்ணை சேர்த்து விட்டு வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்காத. நான் மனுஷியா இருக்க மாட்டேன். அதை விட என் புருஷன் மனுஷனா இருக்க மாட்டான். கொன்னுடும், குழி தொட்டி புதைச்சிடுவோம். அது இல்லம்மா நிம்மி, நிறுத்துங்க. இதோட உங்களுக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. அப்புறம் இப்ப நடந்துக்கிறீங்க பாருங்க சில்லித்தனமா. நானும் என் புருஷனும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு நடுராத்திரியில கூப்பிட்டு காஃபி போடு, அதை போடு, இதை போடுன்னு இந்த மாதிரி வேலைகளெல்லாம் இன்னொரு வாட்டி வச்சுக்கிட்டீங்க, நிம்மியோட இன்னொரு பக்கத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். பார்த்துக்கோங்க. இப்போவும் என் புருஷன் எப்படி கோவப்பட்டான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவன் கோவத்தை ஏற்றி விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க. அது இல்லைம்மா. என்ன இப்போவும் உங்களுக்கு காஃபி போடணுமா என்ன? இல்லைம்மா, காஃபி தானே, நான் போட்டு குடிச்சிக்கிறேன். நீ போம்மா, நீ போ. அருண் வேற காத்துக்கிட்டு இருப்பான். நீ போம்மா, நீ போய் உன் ரூமில் படுத்து தூங்கு. போம்மா, காஃபி தானே, அது எவ்வளோ நேரம் ஆக போகுது, நானே போட்டுக்கிறேன். அது என் மாமா கூட பால் கலக்கணும். பால் தானம்மா, இருமா, இந்த நான் இப்போ கலக்கி தரேன். நீ அங்கேயே நில்லு, உடனே கலக்கி தரேன்னா இல்லையான்னு பாரு. இல்லை, உங்களுக்கு தலைவலின்னு சொன்னீங்களே. தலைவலியா? அச்சாச்சா, அதெல்லாம் எப்பயோ பறந்தே போச்சுமா. நீ என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லு, நான் உனக்கு எல்லாமே செஞ்சு தரேம்மா. இப்போ என்ன, பால் தானே கலக்கி தரணும், 2 நிமிஷம் இந்த பாலை கலக்கி தரேன். நீ எடுத்துட்டு போய் அருண் கிட்ட கொடுமா. இனிமே இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் நல்லது. இல்லம்மா, இனிமே எப்பவுமே இப்படிதான் இருப்போம். நீ கவலைப்படாத. நீ நினைக்கிற மாதிரிலாம் நாங்கள் கிடையாதுமா. நீ போம்மா, நானே கூட பாலை கலக்கி எடுத்துட்டு வரேம்மா. அது சரி, நான் போறேன். இன்னொரு வாட்டி என் ரூம் கதவை தட்டணும்னு நினைக்காதீங்க, புரியுதா? என்னையே வாடி மரியாதை இல்லாம பேசுறேன். ஒன்று என்ன, உன் கையில் இப்போ ஒரு ஆதாரம் இருக்கு, அதானு அதை நான் சீக்கிரத்தில் அழைச்சிடுவேன். அந்த செல்வா, அவன் வாழ்க்கையில் ஆல்ரெடி நான் விளையாடிட்டேன், இன்னமும் விளையாடுவேன். உன்னுக்கும் அந்த செல்வாக்கும் வச்சிருக்கேன்டி வேட்டு. என்ன சொன்ன? உன்னையும் அருணையும் செத்து விட்டு வேடிக்கை பார்க்கணுமா? எப்படி பார்ப்பேன் பாரு. நீயும் அருணும் பிரியறது தான். நான் நினச்சிட்டேன், உங்கள் 2 பேரையும் பிரிக்காம விடவே மாட்டேன்டி. இந்த அம்மா துண்டு இல்லை, உனக்கே இவ்வளோ இருக்குன்னா எனக்கு எவ்வளோ இருக்கும். என்கிட்டயே மரியாதை இல்லாமல் பேசுகிறேன். இதுக்கப்புறமும் உன்னை விட மாட்டேன்டி. நீ சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது. வாங்கடி, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அது சரி, இவளுக்கு ஒன்று இவருக்கு ஒன்று நம்ம செஞ்சு நம்ம காலை இப்படியே ஓடிடும் போல இருக்கு. அவருக்கு இட்லி தான் பிடிக்கும், இவளுக்கு இந்த சப்பாத்தி தான் பிடிக்கும். இந்த சப்பாத்தியில் அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல, சவுக்குன்னு போட்டு மென்னு கிடக்கிறதுக்கு. சரி, செஞ்சாச்சு. செஞ்ச பிறகு எதுக்கு புலம்பிக்கிட்டு வந்தீங்களாடி? இவ்வளோ நேரம் கத்துறேன், எவ்வளவு ஒரு குரல் கொடுக்குறாளுங்களா பாரு. இவளுக்கு கிட்ட கத்தி என் ஜீவன் போயிடும் போல இருக்கு. வாங்கடி. எதுக்கு இப்போ இப்படி கத்திட்டு இருக்கா? என்ன ஆச்சு இவளுக்கு? இல்லைங்க, இங்க இல்லைங்கிறது மறந்துட்டாளா? அது சரி, வந்துட்டீங்களாங்க நீங்க? பாருங்க, இவளுக்கு பிடிச்சதெல்லாம் நான் செஞ்சு வச்சு குரல் கொடுத்துட்டு இருக்கேன். என்னம்மா அப்படின்னு ஒரு குரல் கொடுக்குறாளுங்களா பாருங்க. சாந்தி, என்னம்மா, என்ன பேசுற? என்னங்க என்ன பேசுறேன்றீங்க? உங்களுக்கு புரியுதா இல்லையா? பாருங்க, அவளுக்கு சப்பாத்தி பிடிக்குமே சப்பாத்தி செஞ்சு வச்சிருக்கேன், உங்களுக்கு இட்லி பிடிக்கும்னு இட்லி செஞ்சு வச்சிருக்கேன். எல்லாம் செஞ்சுட்டேன். வாங்கடி, இதை கொண்டு போய் அங்க வைப்பீங்கன்னு கூப்பிடுறேன், எவ்வளவுமே வரமாட்டாளுங்க. சாந்தி, என்னம்மா, நம்ம பிள்ளைங்க இங்க இல்ல, மறந்துட்டியா என்ன? ஆமாங்க, அவளுங்க இன்னமும் இங்கேயே ஓடி ஆடி தெரிஞ்சுட்டு இருக்க மாதிரியே எனக்கு ஒரு நினப்பு இருக்குங்க. அவளுங்க போன மாதிரியே எனக்கு தோணலைங்க. நான் மறந்துட்டேங்க. அவளுங்க இங்கே இல்லைல்ல, அது தெரியாம நான் வேற அவளுங்களுக்கு சப்பாத்தி பிடிக்குமேனே சப்பாத்தி எல்லாம் சுட்டு வச்சிருக்கேங்க.
அவளுங்களுக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்குங்க. 2 பேரும் சண்டை போட்டு சாப்பிடுவாளுங்க. என்ன வேற ரொம்ப முறைச்சிட்டே இருப்பாளுங்க. சப்பாத்தியே நீ செய்ய மாட்டேமா, நீ சப்பாத்தியே செய்ய மாட்டேமா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாளுங்க. சாந்தி வருத்தப்படாத. இங்க பாரு, பொம்பளை பிள்ளைய பெத்தா நம்ம இப்படிதான் இருக்கணும்னு உனக்கு தெரியாதா என்ன? நான் உனக்கு புதுசா சொல்லணுமா என்ன? இங்க பாருமா. இல்லைங்க, இப்போ அவளுங்க சாப்பிட்ருப்பாளுங்களாங்க? சாப்பிட்ருப்பாங்களா? அவளுங்க சாப்பிட்றதே சும்மா ஏதோ கொஞ்சம் தான் எலி கொறிக்கிற மாதிரி கொறிப்பாளுங்க. அவளுங்க சாப்பிட்டாளுங்களா இல்லையா, என்ன பண்ணுறாளுங்க என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. எதனா ஃபோன் எதனா பண்ணாளுங்களாங்க? ஆமாம்மா, மாப்பிள்ளைங்க 2 பேருமே ஃபோன் பண்ணாங்க. பொண்ணுங்க கிட்ட கொடுக்குறேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க குரல்லாம் கேட்ட உடனே எனக்கு வருத்தமாயிடும். நான் வருத்தப்படுறத பார்த்தா பிள்ளைங்களும் வருத்தப்படும் இல்லையா? இப்போ தான் புகுந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. நம்ம அவங்கள வருத்தப்படுற மாதிரி வைக்கக்கூடாதுல்ல. அதனால தான் நான் காலையில் பேசுகிறேங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி வச்சுட்டேம்மா. உங்ககிட்டயும் கொடுக்க சொன்னாங்க தான். எப்படியும் நீ வருத்தப்படுவேன்னு தெரியும். அவள் தூங்கிட்டா, நான் காலையில் கொடுக்குறேன்னு சொல்லி நான் தாம்மா கட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லைம்மா சாந்தி, அங்கே பிள்ளைங்களும் நம்ம நினப்பாக தான் இருக்காங்க. இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி மாப்பிள்ளைங்க 2 பேர்கிட்டையும் அடம் பிடிச்சிருக்காங்க. ஒரு நைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா, நான் காலையில் கூட்டிகிட்டு போகிறேன்னு மாப்பிள்ளைங்க சொல்லியிருக்காங்களாம்மா. இந்த நேரத்தில் நானும் ஃபோன் வாங்கி பேசுனேன்னு வச்சுக்க, அவங்க இப்போவே வரணும்னு ரொம்ப அடம் பிடிப்பாங்க. அதெல்லாம் சரியாக வராதுல்ல. இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக பழகிப்பாங்க. எனக்கு எல்லாம் புரியுதுங்க. ஆனால் அவளுங்க எப்படிங்க நம்மளை விட்டுட்டு இருக்கவே மாட்டாங்க. இப்போ எப்படி? சரி, இதுதான் விதி இல்லையா? அது சரி, அவளுங்களுக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சுல்ல. இதுக்கப்புறம் நம்ம அவங்கள பற்றி நல்லா இருக்காங்களா அப்படி மட்டும் தான் நினைக்கணுமே தவிர நம்ம பிள்ளைங்கன்னு நினைக்கக்கூடாதுல்ல. வருத்தப்படாதம்மா சாந்தி, நீயும் சின்ன பிள்ளை மாதிரி வருத்தப்பட்டா எப்படி? நீ எனக்கு ஆறுதல் தைரியம் சொல்லுவ. இப்போ நீயே இப்படி வருத்தப்பட்டா எப்படிம்மா? சொன்ன கேளு, அதான் நான் இருக்கேன்ல, கவலைப்படாத. நம்ம பொண்ணுங்க 2 பேரும் நல்லா குடும்பத்தை பார்த்துக்கணும். அதனால நம்ம அவங்கள நினச்சி வருத்தப்படக்கூடாது, அவங்க கிட்ட வருத்தப்படுற மாதிரியும் பேசிக்க கூடாது. புரியுதாம்மா? எல்லாமே புரியுதுங்க, மனசுக்கு தான் புரிய மாட்டேங்குது. இந்நேரம் துருன்னு இப்படி ஒருத்தி அப்படி ஒருத்தின்னு ஓடிட்டு இருப்பாளுங்க. எந்நேரமும் லப லப லபான்னு கத்திக்கிட்டே இருப்பாளுங்க. என் காலையே சுற்றி சுற்றி வருவாளுங்க. இன்னைக்கு அவளுங்களுக்குன்னு ஒரு குடும்பம். சரி, எல்லாமே நம்ம ஏற்றுக்கணும்ல. நானும் வருத்தப்படக்கூடாது தான் நீங்கள் சொல்கிற மாதிரி. என்ன பண்ணுறது? பகலும் இரவாகி பயமானதே அம்மா, விளக்கும் துணையின்றி இருளானதே, உயிரின் ஒரு பாதி கர்ப்பத்தில் நெளிந்த உன்னை நுட்பமாய் கொண்டு ரசிப்பார். எதை போல வலிருப்பா மெதையாய் உன்னை வளர்ப்பா. என்ன வேண்டும் இனி உனக்கு அன்னை மடியில் சுகம் இரு. இப்போ அருமா சாந்தி, வருத்தப்படாது. இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போக போக எல்லாமே நமக்கும் பழகிடும். நீ வருத்தப்படாமல் இருந்துக்கம்மா. வீடே வெளிச்சோன்னு இருக்குல்லங்க. அவ்வளோது இல்லாமல் இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்களும் நானும் மட்டும் கஷ்டமாக இருக்குங்க. ஆமாம்மா, வீடே அமைதியாக இருக்குது. பிள்ளைங்க இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தான். என்ன பண்ண, நம்ம பெற்றது 2 பொண்ணுங்கள்ல, நம்ம இதெல்லாம் அனுபவிச்சு தானம்மா ஆகணும். சரி, கவலைப்படாத. இங்கே பாரு, நீ வருத்தப்படாத. நீ நல்லா சாப்பிட்டு நல்லா தெம்பாக இருந்தால் தான் நம்ம பொண்ணுங்களை அப்பப்போ போய் பார்க்க முடியும். புரியுதா? வா சாப்பிடலாம். இல்லைங்க, எனக்கு பசிக்கலை. உங்களுக்காக இட்லி சுட்டிருக்கேன், அங்கே வச்சுருக்கேன், நீங்கள் சாப்பிடுங்க. நான் போய் படுக்கிறேங்க. சாந்தி, இப்போ பார்த்துக்க, எனக்கு கோவம் வரும் பாரு. நீ பொண்ணுங்களை நினச்சி நீ இப்படி இருந்தா எப்படி? நான் என் பொண்டாட்டியை பார்க்க வேணாம்? சொன்ன கேளு. வா சாப்பிட்டுட்டு போய் படுப்போம். வா. அதுக்கு இல்லைங்க. இதுக்கு மேலே நீ எதனா பேசுனா எனக்கு கோவம் வரும். சொன்ன கேளு. வா. சரிங்க. அப்பாடா, அம்மா தூங்கிட்டாங்க. இதுதான் சமயம். எப்படியாவது இவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிடணும். ஃபோன் போடணும். அடடா, என்ன அதிசயம்! நம்மால அதுவும் இந்த டைமுக்கு கால் பண்றா. இவகிட்ட இருந்து ஃபோன் வரதே பெரிய விஷயம், அதுலயும் இந்த டைமுக்கு கால் பண்றா. ஹீரடி ஜிகிலி, இதோ எடுத்துடுறேன். ஹலோ. ஹலோ, என்ன எதுக்கு இவ்வளோ நேரம் ஃபோன் எடுக்க? ஏய் இருடி, என்ன எதுக்கு இவ்வளோ பதட்டம்? ரிங் போனவனே எடுத்துட்டேனே, அப்புறம் என்ன? ஐயோ வெற்றி, எங்க வீட்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? என்னம்மா, என்னாச்சு? அது வந்து வெற்றி, நம்ம 2 பேரும் மண்டபத்துல பேசிட்டு இருந்தோம்ல, அத அம்மா பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
என்ன சுஜி என்ன சொல்ற? அத்தை பார்த்துட்டாங்களா? ஆமா வெற்றி, இன்னைக்கு என்னையும் அண்ணாவையும் நிக்க வச்சு ரொம்ப பயங்கரமா திட்டா மாதிரி வந்து கேள்வி கேட்டாங்க தெரியுமா? என்னடி சொல்ற? அத்தை உன்னை எதனா திட்டினாங்களா என்ன? நல்ல வேலை, என்ன திட்டதுக்குள்ளார யார்கிட்டயோ இருந்து ஃபோன் வந்துச்சு. அதனால என்னையும் அண்ணனையும் போ சொல்லிட்டாங்க. அதானே பார்த்தேன். அத்தை உன்னை எதுவும் சொல்லலைல்ல? வெற்றி, நீங்க வேற, அது எப்படி திட்டாம இருப்பாங்க? நல்ல வேலை ஃபோன் வந்ததுனால என்ன திட்டல, இல்லைன்னா என்ன கண்டிப்பா திட்டிருப்பாங்க வெற்றி. எனக்கு பயமா இருக்குங்க வெற்றி. சரிம்மா, எதுவும் ஆகாது, நீ பயப்படாத, நான் இருக்கேன்ல. இப்போ எதுக்கு பயப்படுற? அதுக்கு இல்ல வெற்றி, எனக்கு பயமாவே இருக்கு. அம்மா இதெல்லாம் சொல்ல போறாங்களோ, நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவோமோ அப்படிங்கிற மாதிரி பயமா இருக்குங்க வெற்றி. ஏய் லூசு, என்னடி எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, அமைதியா இரு. அத்தை தானே, சரி என்னைக்கா இருந்தாலும் விஷயம் தெரிய வேண்டியது தானே. இப்போ தெரிஞ்சிருச்சுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுப்போம். அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லை, கார்த்திக் அண்ணா கிட்ட ஏற்கனவே நம்ம விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கேன். அதான் தெரியும்ல உனக்கே, கார்த்திக் அண்ணாவுக்கு தெரியும்னுட்டு அவர் பார்த்துப்பாரு. அதனால நீ எதை நினச்சும் பயப்படாத, ஓகேவா? சரிங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் தைரியமாவே இருக்கு. இப்படியே தைரியமா இருடி, நான் இருக்கேன்ல, பார்த்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, நாளைக்கு நானே உன்னை பார்க்கலான்னு நினச்சேன், நீயே அதுக்குள்ளே ஃபோன் பண்ணிட்ட. நாளைக்கு காலேஜ் கிட்ட வரேன், ஓகேவா? போயிடாத, வெயிட் பண்ண. சரிங்க, வாங்க. எனக்கும் உங்களை பார்க்கணும் போலதான் இருக்கு, வாங்க. பார்க்கணும் போல இருக்கணும் மட்டும் சொல்றியே, வேற எதனா பண்ணணும் போல இல்லையா? நான் ஏற்கனவே பயத்துல இருக்கேன், உங்களுக்கு இப்ப ரொமான்ஸ் கேக்குதா? கம்மா இருங்க வெற்றி. சரிடி, எதுக்குடி பயம்? என்னைக்கா இருந்தாலும் விஷயம் தெரிய வேண்டியதுதான். அது இப்ப தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்படுவோம், விட்ரி. நீ சொல்லணும் இல்லை நான் சொல்லணும்? நம்ம ரெண்டு பேரும் பேசினது தான் அத்தை பார்த்துட்டாங்கல்ல, அப்போ அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன, நமக்கும் கார்த்திக் அண்ணா, அருண் அண்ணா, அரவிந்த் அண்ணா மாதிரி டும் 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 தான். ஓகேவாடி? அது சரி, உங்களுக்கு எனி டைம் விளையாட்டு தான் வெற்றி. போங்க, மூஞ்ச பாரு. சரி, நாளைக்கு சீக்கிரம் வாங்க, எனக்கு உங்களை பார்க்கணும். சீக்கிரம் வந்துருங்க. சரிம்மா, கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடுறேன், போதுமா? உன் காலேஜ் முடிகிற டைமுக்குள்ளாரையே வந்து வெயிட் பண்ணுறேன். நீ வந்ததும் என்ன தான் பார்ப்ப, போதுமா? சீக்கிரம் வந்துடுறேன்டி. சரிங்க, சரி நான் வச்சிடறேன், நான் உள்ள போறேன். உள்ள போறியா? இப்போ எங்கடி இருக்கா? உங்ககிட்ட ஃபோன் பேசணுங்கிறதுக்காக வீட்டுக்கு பின்னாடி பக்கம் நின்று பேசிட்டு இருக்கேங்க. ஏய், என்னடி, என்ன டைம் ஆகுது தெரியுமா? இந்த டைம்ல வீட்டுக்கு வெளியில வந்து நின்று இருக்கான். சரி, நீ முதல்ல உள்ள போ. இல்லங்க, வீட்டுக்குள்ள இருந்து பேச முடியாதுல்ல, அம்மா என் பக்கத்துலயே படுத்துட்டு இருக்காங்க. எனக்கு உங்ககிட்ட எப்படியாவது பேசணும்னு தோணுச்சு, அதனாலதான் இப்படி வந்தேன். சரி சரி, எனக்கு எந்த விளக்கமும் வேணாம், நீ முதல்ல உள்ள போ. நீ என்கிட்ட பேசிக்கிட்டே உள்ள போ. நீ உள்ள போயிட்டு அப்புறமா போனை கட் பண்ணு, புரியுதா? லவ் யூடா வெற்றி. ஐயோடா, என்ன அதிசயம்! என்னடி கேட்காமலே சொல்ற? இல்ல, நான் வெளியில இருக்கேன்னு சொன்ன உடனே இவ்ளோ கேரிங்கா நீ வீட்டுக்குள்ள போன்னு என்ன மிரட்டுறல, அதுக்காக தான் இந்த லவ் யூ. லவ் யூ. சரி சரி, லவ் யூ மட்டும் தானா? எதனா ஒரே ஒரு உம்மா ப்ளீஸ் டி, ஃபோனில் தானே கூட. லவ் யூ மட்டும் தான், உம்மாலாம் கிடையாது, போடா. அதானே பார்த்தேன். சரி சரி, நீ கொடுக்க மாட்டேன்னு தெரியும், நான் கொடுக்கறதையாவது வாங்கிக்கடி. லவ் யூடி. லவ் யூடா. பொழியுது தேனு புதையிற நானு அடமழை கொட்டுச்சா கனவுல மாட்டி குழம்புன மீனு முழிச்சதும் தப்பிச்சா என்ன ஐஷு இதெல்லாம்? கார்த்திக், நான் தான் உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நான் கிளம்புறேன் கார்த்திக். ஐஷு, நீ முடிவே பண்ணிட்டியா? என்ன ஐஷு, நேற்று செல்வா உன்கிட்ட அவ்வளோ தூரம் பேசினான்ல, எதுவுமே உனக்கு மனசுல நிக்கலையா? ஐஷு, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. செல்வானா ரொம்ப பாவம். நீங்க செல்வானாவை இப்படி விட்டுட்டு போலாமா? நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு மட்டும் தெரியுது. தயவு செஞ்சு அது என்னன்னாவது சொல்லுங்களேன். இங்க பாருங்க, என் மனசுல யாருமே இல்லை, என் மனசுக்குள்ளேயும் எதுவும் இல்லை. எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, அதனால தான் நான் கிளம்புறேன்.
ப்ளீஸ் இதுக்கு மேலே என்கிட்ட யாரும் எதுவும் கேட்காதீங்க. நீங்கள் இதுக்கு மேலே எது கேட்டாலும் என்கிட்ட இருந்து எந்த பதிலும் வராது. என்னை மன்னிச்சிடுங்க. நீங்கள் மேலே மேலே என்கிட்ட கேட்கறதுனால உங்களுக்கு தான் என் மேலே கோவம் வருமே தவிர என்கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்காது. சாரி கார்த்திக், நீ என்னை ட்ராப் பண்ணுறியா இல்லை நானே ஆட்டோ புக் பண்ணி போயிடுவா? ஐஷு, நீ பேசுறதெல்லாம் நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு என்ன இங்கே பிரச்சனை? எதனால உனக்கு இங்கே இருக்க பிடிக்கல? நாங்கள் யாராவது எதனா தெரியாமல் உன்னை எதுவும் சொல்லிட்டோமா? சரி, அப்படியே எதனா சொல்லியிருந்தாலும் நாங்கள் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் ஐஷு. சிச்சா அமிர்தாக்கா, எனக்கு இங்கே இருக்க யார் மேலே எந்த கோவமும் இல்லை. நீங்கள் யாரும் என்னை எதுவுமே சொல்லலக்கா. என்ன சொல்லணும்னா என்னை வேறு வீட்டு பொண்ணுன்னு பார்க்காம உங்கள் வீட்டு பொண்ணாவே ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டீங்கக்கா. உங்களால் யாரையும் நான் குறை சொல்ல முடியாதுக்கா. என்ன மன்னிச்சிடுங்க. நான் தான் சொல்கிறேன்னு என்னால் எந்த பதிலும் சொல்ல முடியாதுக்கா. ப்ளீஸ் நான் கிளம்புறேன். வேற என்னம்மா ஐஷு, இங்க வேற என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்? நாங்க யாரும் எதுவும் சொல்லலன்ற, ஆனா உனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னு சொல்றியே, என்னம்மா என்ன ஆச்சுமா? ஐஷு, அதெல்லாம் போகட்டும். உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். எங்ககிட்ட உனக்கு எந்த கோவமும் இல்லை. சரி, வேற யார் மேலே தான் உன் கோவம்? செல்வா மேலே உனக்கு என்ன கோவமா? செல்வா உன்னை எதனா சொல்லிட்டானா என்ன? என்ன ஐஷு, இப்படி அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? அதான் சித்தி கேட்குறாங்கல்ல, உனக்கு செல்வா மேலே எதுவும் கோவமா? சொல்லு ஐஷு, செல்வா உன்னை எதனா சொல்லிட்டானா? நீ எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லு. அவனை நிற்க வச்சு நாங்கள் கேள்வி கேட்குறோம். என்னன்னு சொல்லுமா? அது வந்து இல்லை, அவர் என்ன சொல்ல போறாரு? என்ன அவருக்கு எனக்கு என்ன இருக்கு? அவர் என்ன எதனா பேசுறதுக்கு அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் அவர் என்ன சொல்லலை. என்ன ஐஷு, என்ன ஒரு மாதிரி பேசுகிற? இங்கே பாரு ஐஷு, செல்வாக்கு உன்கிட்ட எல்லா ரைட்ஸும் இருக்குது. எப்படி நீ ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லுவ? என்ன எல்லாமே மறந்துட்டியா ஐஷு? அது வந்து இல்லைக்கா, எனக்கும் அவருக்கும் என்ன இருக்கு? அவருக்கு எனக்கும் எதுவும் இல்லைக்கா. ஐஷு, நீ யாரை வேணா ஏமாத்தலாம், என்னையும் கார்த்திக்கையும் நீ ஏமாற்றவே முடியாது. நீ செல்வாக்காக ஒரு நாளும் காத்துக்கிட்டு இருந்தது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவன் எப்போ வருவான்னு உன் கண் அவனை தேடினது எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுது. அது மட்டும் இல்லை, நீ அவனை தேடுறதும் அவன் உன்னை தேடுறதும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அக்கா இங்கே பாருங்க, அது இது ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் தேடினேன். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எனக்கும் அவருக்குள்ளேயும் எதுவும் இல்லை. இப்போ எனக்கு ஸ்ட்ரெஸ்க்கு போகணும், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, அவ்வளோதான். கார்த்திக், நான் கிளம்பிட்டேன். நீ ட்ராப் பண்ணுறியா இல்லை ஆட்டோட போயிடுவா? சரி கார்த்திக், ஐஷு இதுக்கப்புறமும் மனசு மாற மாதிரி தெரியல, நீ போய் அவளை ட்ராப் பண்ணு. ஓ சரிங்கப்பா. ஐஷு வா போகலாம். பொண்டாட்டி நீயும் வாடி. சரிங்க மாமா. அங்கிள் நான் கிளம்புறேன் அங்கிள். இங்கே பாருமா ஐஷு, உன் மனசு சரியில்லைங்கிறது எங்களுக்கு நல்லாவே புரியுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஃப்ளைட் ஏறுற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் உனக்கு போக இஷ்டம் இல்லைன்னா நீ தாராளமாக திரும்பி வீட்டுக்கு வரலாமா? உன்னை இங்கே யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆமாம் ஐஷு, அங்கிள் சொல்கிறதான். உனக்கு சப்போஸ் போக பிடிக்கல அப்படின்னா நீ திரும்பி வீட்டுக்கு வந்துடுமா? இங்கே யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டோமா? ஐஷு, இதுக்கப்புறமும் நீ நாங்கள் சொல்கிறது கேட்பியான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் தயவு செஞ்சு நல்லா யோசி ஐஷு, யோசிச்சுட்டு முடிவெடு. அக்கா, அங்கிள், ஆண்டி, நீங்களாம் இவ்வளோ சொல்லியும் நான் போகணுன்னு பிடிவாதமாக இருக்கேன்னு என் மேலே யாரும் கோவப்படாதீங்க ப்ளீஸ். நான் போயிட்டு என் பிரச்சனை என்னென்னு நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் அங்கிள். யாரும் என் மேலே கோவப்படாதீங்க ப்ளீஸ். அது மட்டும் இல்லை, எனக்கு நீ யாரும் இல்லை, உங்களை தான் என் ஃபேமிலியாக நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் யாரும் என் மேலே வருத்தப்பட்டுக்காதீங்க ப்ளீஸ். நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் என் பிரச்சனை என்னன்னு சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு நான் சொல்லக்கூடிய சிச்சுவேஷனில் இல்லை, எனக்கு புரிஞ்சுக்கோங்க. உங்களை மட்டும்தான் என் குடும்பமாக நினைக்கிறேன், நீங்களே எனக்கு கைவிட்டுறாதீங்க. ஐஷு இப்போ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? சரி விடு, நாங்கள் யாரும் எதுவும் சொல்லலை, எங்களுக்கு யாருக்கும் உன் மேலே எந்த வருத்தமும் இல்லை. நீ ஃபீல் பண்ணாதம்மா. நீ செல்வா கிட்ட சொல்லிட்டியா நீ கிளம்புறன்றது? கார்த்திக், அவருக்கு தெரிஞ்சாலும் ஏதோ நடக்க போகிறதில்ல, தெரியலனாலும் எதுவும் மாற போகிறதில்ல. நம்ம கிளம்பலாம், போகலாமா? ஐஷு ஃபீல் பண்ணாதீங்க, நாங்கள் எல்லாரும் இருக்கோம். உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் எங்களை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க ஐஷு. நாங்கள் கண்டிப்பாக உங்கள் கூடவே இருப்போம். தெரியும் அண்ணியா, எனக்கு இருக்கிறது எந்த ஒரு குடும்பம் மட்டும்தான். எனக்கு தெரியும், எனக்கு எதனா ஒன்றுனா கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த சந்தோஷத்தோடு தான் நான் இங்கேருந்து கிளம்புறேன். போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணிடலாமா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஷாலினி பாப்பா. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஷாலினி பாப்பு. ஷாலினி பாப்பா, நீங்கள் இன்னைக்கு போல் லைஃப் லாங் இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஷாலினி பாப்பா. ஓகேப்பா, பாய். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.